ஒன்று தெரியுமா மகாராணி, இந்த அரண்மனையிலிருந்து தாங்கள் சென்றதிலிருந்து உங்களுடைய அறைக்குள் யாரையுமே இதுவரை உங்களுடைய அறைக்குள் செல்வதற்கு மகாராஜா அனுமதிக்கவே இல்லை. நான், சுந்தரி, காசி மட்டுமே சென்றுள்ளோம். இறைவா, மகாராஜாவை பொறுத்தவரை நான் இங்கில்லாத நாட்களில் என் ஓவியங்களோடு வாழ்ந்திருக்கிறார். அம்மா மனு, இதை பார். நான் ஏதேதோ எண்ணியிருந்தேன் ராஜமாதா. மகாராஜா எப்படி என்னை இந்த அரண்மனையிலிருந்து வெளியேற்றினாரோ அப்படியே இவற்றையும் வெளியேற்றி இருப்பார் என்று எண்ணினேன். இல்லை இல்லை மகாராணி, மகாராஜா சக்திக்கு ஆணையிட்டுள்ளார் அனைத்தையும் தினந்தோறும் சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று. அவர் தங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார். இங்கேயே அதிக நேரமும் இருப்பார். எப்போதாவது நான் தங்களோடு பேச விழைந்தால் நான் இந்த அம்பை அந்த மரத்தில் எய்வேன். அப்போது தாங்கள் அதை கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இறைவா, நான் தங்களையே எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். என்னாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒன்னு சேரக்கூடாது. அப்படி அவங்க ஒன்னு சேர்ந்தா அப்புறம் நம்ம கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். ஒருவேளை அந்த ஜான்சி எங்க டிவிஷனுக்குள்ள வந்தா நாங்களே அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை உங்களுக்கு தருவோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? அனைத்தையும் எழுதி தருவீர்களா? அதன் பிறகு எதையும் சிந்திக்கலாம். கண்டிப்பாக. அவர்கள் ஒன்றுபடுவதை நாம் எப்படி தடுக்க முடியும்? அதை தடுக்கக்கூடிய பவர் இருக்கிற ஒருத்தர் நமக்கு உடனடியா தேவை. எனக்கு ஒருத்தர் சரியாவார்னு தோணுது. யார் என்று சொல்லுங்கள். தன் மகளை போல வளர்த்த ஒருவர் இந்த காரியத்தை செய்ய துணிவாரா? இருக்கலாம். But she isn't her mother. என்ன செய்யணும்னு நாங்க சொல்றோம். அதுபடி செஞ்சா வேலை ரொம்ப சுலபமாயிடும். மனு எங்கே? முதலிரவு நடைபெறுவதற்கு முன்பே மகாராணி மகாராஜாவை பார்க்க சென்றிருக்கிறார் என்றால் இவருக்கு தெரிந்தால் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பார். தங்களுக்குள்ளேயே என்ன முணுமுணுத்துக் கொள்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ராஜமாதா. அவரையே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயே நின்று காத்துக் கொண்டிருப்பீர்களா? சென்று எங்கிருக்கிறார் என்று தேடுங்கள். உடனே செல்கிறோம் ராஜமாதா. தாங்கள் மீண்டும் என்னை சேர்ந்து விட்டீர்களானால் முழுமை பெறாத சில பணிகளை நான் பூர்த்தி செய்தாக வேண்டும். இந்த சிலை யாருடையது? என்னுடைய மனதில் தங்களை எவ்வாறெல்லாமோ வடித்திட எண்ணம் உள்ளது. இறைவா, இது இது என்னுடைய சிலையா? நீங்கள் சென்ற பிறகு நான் வடித்த இந்த அழகிய சிலைக்கான முகத்தை வடிவமைத்திட நான் ஒவ்வொரு நாளும் பல அழகிய முகங்களின் தோற்ற வடிவை எண்ணி வந்தேன். ஆனால் முகத்தை முடிக்க இயலவில்லை. எம் மாடவர்களில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், நாங்கள் கண்ணீரையும் சிந்தவிட மாட்டோம். மேலும் கணவனாக தலைகுனிவையும் ஏற்க மாட்டோம். இன்று எல்லா கனவுகளும் முழுமையடைந்து விட்டன.